கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் நமக்கு மிகுந்த கிருபையாய் இரக்கமாய் கடந்த 2 இரவுகளிலே கிருபை பாராட்டி நற்செய்தி கூட்டங்களிலே ஆவியானவர் ஆழ்ந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்பதிலே கிஞ்சித்தேனும் சந்தேகமில்லை. அருமையான ஒரு திருச்சபை என் உள்ளத்தை பரவசப்படுத்தினது. போன முறை வந்தப்போ இந்த முறை அழகான முறையில் எல்லாரும் நடந்து சிறு குழந்தைகள் எப்படி பயபக்தியோடு கூட காணிக்கை அந்த தசமபாகத்தை கொடுத்தாங்க. இதே மாதிரி இந்தியாவில் உலகத்தில் எல்லா திருச்சபைகளும் செய்ய வேண்டும். இதை எங்கெல்லாம் நாம் போய் காண்பிக்க முடியுமோ காண்பித்து கல்லடியான் கோணம் திருச்சபையை போல நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஆராதனையில் ஒழுங்கு முறையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு திருச்சபை. குழந்தைகள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பயபக்தி. ஜெபம் செய்வோம், செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நேச பிதாவே, கடந்த 2 இரவுகள் எங்களோடு கூட நீர் பேசினீர். இந்த அருமையான தெய்வீக ஆராதனையின் நண்பகல் வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அடியானை மறைத்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை நீர் கழுவி அந்த இரட்சகர் அவர் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை இப்பொழுது உயர்த்தப்படட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 3 எலியாக்கள், 3 எலியாஸ். வேதத்தில் 3 எலியாக்கள் இருக்கிறாங்க. வாங்க படிக்கலாம். முதல் எலியா, 2வது எலியா, 3வது எலியா. முதலாவது எலியாவை படிக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் முதலாவது எலியாவை குறித்து வேதம் அங்கே தெளிவாக உரைக்கிறது. முதலாவது எலியா யார், அவருடைய ஊழியம் என்ன, கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த பணியின் ஒரு சாரம்சம் என்ன, அதையும் நம்ம படிக்க போறோம். வாசிக்கலாமா? ஒரு நிமிஷம், நான் அதிகாரத்தையும் நான் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் நான் 2 வசனத்தை வாசிக்க சொல்ல போறேன் உங்களை. அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம். முதலாவது எலியா யார் அப்படின்னு பார்த்தா the first Elijah, சரித்திர எலியா, the historical Elijah. அப்படின்னா இவர் உண்மையாகவே நிஜமான வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம். இந்த எலியா வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக வலம் வந்தவர், ஆண்டவருக்காக மகத்துவமான பணியை செய்தவர். எப்படின்னு சொன்னா வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா இவர் ஒரு வல்லமையான மகத்துவமான மேன்மையான பராக்கிரமமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் பேரு எலியா. இந்த எலியா யார் அப்படி என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் இவருக்கு கொடுத்த ஊழியம், இவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியை நம்ம கேட்பதற்கு முன்பதாக இந்த எலியாவுக்கு 3 எதிரிகள் இருந்தார்கள், 3 சத்துருக்கள் இருந்தார்கள். இவர்களை படித்து நம்ம ஆழமான ஒரு செய்திக்குள்ளாக கடந்து போறோம். ஏன் அப்படின்னா 2வது எலியாவுக்கும் 3 சத்துரு இருக்கிறாங்க. 3வது எலியா முக்கியமான எலியா, அந்த கூட்டத்திற்கும் 3 எதிரிகள் இருக்கிறாங்க. வாசிக்க கேட்போம். இந்த எலியாவுக்கு முதல் சத்துரு எதிரி யாரு அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், 16:30. போதும், இதை படிச்சு சொன்ன நீங்க சொல்லிடலாம். குழந்தை கூட சாபத் ஸ்கூல்ல இருந்து சொல்லிடுவாங்க.
எலியாவுக்கு முதல் எதிரி சத்துரு யாருங்க? சபையார் சொல்லுங்க. அவரு பேரு ஆகாப். அவர் என்னவா இருந்தாரு? ராஜா. யோசிச்சு பாருங்க, ஒரு மகத்துவமான வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, இவருக்கு எதிர்த்தாப்புல வளம் வர்றவர் யாருன்னா ராஜா. கஷ்டமா தான் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு எதிரி யார்? இந்த ரெண்டாவது எதிரி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் இப்ப 31வது வசனத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. அந்த வசனத்தை பார்த்துட்டு நீங்களே அழகா சொல்லிடலாம் யாரு இந்த எதிரி. யெசபேல் யாருங்க? ஆகாபனுடைய மனைவி. எலியா, முதல் எலியா, தீர்க்க தரிசன எலியா, the historical Elijah. சரித்திர எலியாவுக்கு முதல் எதிரி ஆகாப், இரண்டாவது எதிரி யெசபேல், மூணாவது ஒரு எதிரி வல்லமையான மகத்துவமான பராக்கிரமமான ஊழியத்தை செய்து வந்த இந்த பழைய ஏற்பாட்டின் சரித்திர எலியாவிற்கு ஒரு சாரார், அங்க ஒரு கூட்டமே அங்க எதிர்த்து நின்றது. இதுல ஏ பி இருக்கு, 2 சாரார் அவங்களுக்கு எதிரிகள். ஆகாப், இரண்டாவது யெசபேல், மூணாவது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் 2 சாரார் எலியாவுக்கு விரோதமாக ஊழியத்தின் பாதையில் சத்துருக்களாக முட்களாக எப்போ இருந்தாங்க. யார் அந்த கூட்டம்? யார்? பாதி ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. சரி, வாசிச்சிடலாம். 1 ராஜாக்களுக்கு வாங்க, 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்க ஒரு நிமிஷம். எந்த தீர்க்கதரிசிகள் இவங்க? கள்ள தீர்க்கதரிசிகளா நல்ல தீர்க்கதரிசிகளா? கள்ள தீர்க்கதரிசி. எத்தனை பேரு? 450 பேர். இதோட தான் நாம் நிப்பாட்டிக்கிறோம். இது போக இன்னொரு சாரார் கள்ள தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தாங்க. அது கொஞ்சம் படிப்போம். இது யெசபேலோட பந்தியில சாப்பிடுற அங்க பாகால் தீர்க்கதரிசிகள், இன்னொரு சாரார் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், இவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள். வாசிங்க. 400 பேர். அப்போ இது போதும். பாகால் தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனை பேருங்க? 450. தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் எத்தனை பேரு? அப்ப மொத்தமா கூடுங்க 850 தீர்க்கதரிசிகள். 2 பேர் உங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்னால யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியத்தின் பாதையில உண்மையும் உத்தமமாய் செய்யும் பொழுது எதிரிகள் சத்துருக்கள். உன் பக்கத்துல 1000 பேரும் சொல்லுங்க, 10000 பேர் வரட்டும், அது ஒண்ணு அணுகாது. பயப்பட அணுகுண்டுவே உங்க மேல ஊழியத்தின் பாதையில போட்டாலும் அணுகாது. தைரியமாய் எலியாவை போல நம்ம இருக்கணும். உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருடைய வேலையை நம்ம சீரும் சிறப்புமாய் செய்யும் பொழுது எதிரிகள் வருவார்கள். கர்த்தர் எதிரியை பார்த்துக் கொள்வார். இப்போ இன்னொரு கேள்வியை நம்ம கேட்க போறோம். யாருக்காக ஊழியம் செய்தார்? எதற்காக அழைக்கப்பட்டார்? எலியாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான பணி, இறை பணி. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரம். எந்த செய்தியை ஆண்டவர் எலியாவுக்கு ஒப்படைத்தார் அப்படின்னா, இதை படிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் அருமையான வசனங்களை, சரித்திரத்தை புதைச்சி வச்சிருக்கிறார். 3 எதிரிகள். முதலாவது எலியாவை இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். எலியா யாருக்கு ஊழியம் செய்தார்? நீங்க சொல்லுங்க, சபையார் சொல்லுங்க. யாருக்காக ஊழியம் செய்தார்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு தான் செய்யறோம். எந்த கூட்டம், எந்த சாராருக்கு? அதாவது புறஜாதிகளுக்கா இல்லாட்டி? நான் அப்படி கேட்கிறேன், சத்தமா சொல்லிருங்க. யாருக்கு? புறஜாதிக்கா அவர் அழைக்கப்பட்டார்? யாருக்கு அழைக்கப்பட்டார்? இஸ்ரவேல் ஜன சபையாருக்கு. அப்படின்னா
ஏன் புறஜாதிகளுக்கு என்று இவர் அழைக்கப்படாமல் கர்த்தருடைய கூட்டத்தார், ஜனத்தார், கர்த்தர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்காக இவர் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னா, 2 பாவங்களை அவங்க செஞ்சாங்க. அந்த பாவங்களை நம்ம செய்யறோமா? முதலாவது எலியாவின் சரித்திரம், முதலாவது எலியாவின் அழைப்பு, முதலாவது எலியாவின் ஊழியத்தின் இறைபணி, முதலாவது எலியாவின் பாரம், என்ன பாவங்களை செஞ்சாங்க? வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திற்கு வந்துங்க. 10வது வசனத்தை இப்பொழுது நம்ம ஜெபத்தோட வாசிக்க போறோம். அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, கல்லடியான் கோணம் திருச்சபையை போல பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா சொல்லுங்க, நிப்பாட்டிருங்கம்மா. இன்னைக்கு எதுக்கு தெரியுமா இந்த எழுப்புதல் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நாங்கள் ஆனிவர்சரி கொண்டாடுறோம், சர்ச் போர்டில் ஆக்ஷன் எடுத்தோம், இவங்க சொன்னாங்க. பரலோகம் இந்த கூட்டத்தை நியமித்து கொடுத்திருக்கிறது. நீங்க நம்புறீங்களா? ஆவியானவர் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து, என் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு செய்திருக்கிற இந்த உடன்படிக்கை, நீங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்து அறியாமலோ, ஒருவேளை நீங்களோ உங்க மனைவியோ குடும்பமோ பிள்ளைகளோ ஆண்டவரோடு செய்த இந்த உடன்படிக்கை, மகா பரிசுத்தமான உறவின் உடன்படிக்கையை தள்ளிவிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் நம்மளை தாழ்த்தி மனம் திரும்புதலோடு இந்த அருமையான எழுப்புதல் கூட்டத்தின் மூலமாக நம்ம உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளணும். இன்னொரு பாவத்தை செஞ்சாங்க. உம்முடைய, பாருங்க வேதத்தை பாருங்க, உம்முடைய பலிபீடங்களை நிறைய குடும்பம், நிறைய திருச்சபை பலிபீடத்தை இடிச்சிட்டாங்க. பலிபீடம் என்று சொன்னால் என்ன? பலிபீடம் ஜெபம், ஜெப வாழ்க்கை, கர்த்தரோடு நம்ம வைத்திருக்கிற அந்த உறவு, நாம் கர்த்தரோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு எதன் மூலமானா ஜெபம்தான். ஜெபம் பண்ணலன்னா பெருமை உள்ளவர்களா ஆயிடுவோம். நம்ம இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாவம் என்ன பாவம்னா ஜெபம் பண்ணாம இருப்பது. ஏன்னா ஜெபம் பண்ணலைன்னா என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் பலத்தில் நான் எதையும் சாதிச்சிருவேன். வேண்டாம். தயவு செய்து ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வழிதப்பி மருள விழுந்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி, என் உடன்படிக்கையை தள்ளிவிட்டீர்களே, எல்லாரும் வந்து உடன்படிக்கையை நீங்கள் புதுப்பிச்சுக்குங்க. 2வது, பலிபீடங்களை இடிச்சு போட்டுட்டீங்களே. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப், ஸ்மார்ட் ஃபோன், செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பைபிள் படித்தோம், எப்படி அருமையான குடும்ப ஜெபம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகள் வாட்ஸ்அப்பை பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் ரீலை பார்க்கறது, யூடியூப். மிகுந்த மனவேதனை, ஜெபத்துக்கே வர்றதில்லை. வேதனையான ஒரு காரியம். பலிபீடங்கள் இடித்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவது இந்த எலியாவின் சத்தியத்தோடு. 14வது வசனத்திற்கு இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 19:14 வாசிங்க. ஆஹா ஆஹா பாருங்க. இப்போ பலிபீடத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இடிச்சிட்டாங்க. உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க. இந்த நேரத்தில் இப்போ நம்ம படித்தோம், 450 கூட்டல் 400, 850 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இந்த காலத்தில் எலியா, முதல் எலியா ஊழியம் செய்யறப்போ, இந்த தீர்க்கதரிசி சரித்திர எலியா தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது, நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா இல்லைங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? புரியுது நான் கேட்கிற கேள்வி. கள்ள தீர்க்கதரிசிகள் 850 பேர் இருந்தாங்க. அதே காலகட்டத்தில் நேரத்தில் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? 7000. அது தீர்க்கதரிசி கிடையாது, அது ஜனங்கள். பாகாலுக்கு முழங்காலை முடக்காதவர்கள். எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க?
நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, வாசிக்கலாம் வாங்க. 1 ராஜாக்கள் 18க்கு வாங்க. 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 1 ஒரு நிமிஷம். அங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள், அடுத்தது தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள். இங்க எந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுங்க? கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற பொழுது அங்க ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் பேர் என்ன? ஓபதியா. எத்தனை தீர்க்கதரிசிகள் வாசிங்க சேர்த்து ஒளித்து வைத்து 850 கள்ள தீர்க்கதரிசி இருந்தாலும் அதே நேரத்தில் 100 தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக இருப்பாங்க. இந்த உலகத்தில் 850 சபை இருந்தாலும் ஆண்டவருக்குன்னு ஒரு சபை இருக்கும். கல்லடியான் கோணத்து தூரங்காட்டில் மீதம் கர்த்தாவே என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். இப்ப பாருங்க, இப்ப நீங்க ஒரு இடத்துல போயிட்டு நடந்துட்டே இருக்கிறீங்க, யூ டர்ன் பார்த்துருக்கிறீங்க. யூ டர்ன் என்ன செய்வீங்க? அங்க பார்த்துட்டு திரும்பிட்டு என்ன செய்வீங்க? அங்கே நின்றுவீங்களா? யூ டர்ன் என்னது? போயிட்டு அப்படியே ஆப்போசிட்ல வரணும். இதுதான் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். இதுதான் எலியாவுக்கு கொடுத்த. இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் தமிழ்ல சொல்லலாம். இருதயத்தை திருப்பி பாவங்களிலிருந்து வெளிவர்றது. இதுக்கு பேர் என்ன அனுபவம்? தமிழ் அழகான நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். அழகா சொல்லிட்டீங்க, மனம் திரும்புதல். மனம் திரும்புதலின் அருமையான செய்திக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, இப்படி எல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை இவருக்கு ஒரு சவாலா கொடுக்கிறார். எத்தனை வருஷம் மழை இல்லாம இருந்துச்சு அதை சொல்லுங்க பார்ப்போம். 3.5 வருஷம். இப்ப எடுத்தவங்க தயவு செய்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5. சரி, கருத்தா ஜோம் பண்ணார். இப்போ ஒரு காரியம் சதி நடக்குது, ஒரு சவால். முதலாவது எலியாவிற்கு வந்த சோதனை பாருங்க. 2 ராஜாக்கள் 19. 1 ராஜாக்கள் 19 18வது வசனம். 1 ராஜாக்கள் எத்தனை பேருங்க? பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்கள், அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய எத்தனை பேரு மீதியாக வைத்திருக்கிறேன். கேகே டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு ஜனக்கூட்டத்தார் கல்லடியான் கோணத்தில் ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். உங்களை மாதிரி இந்த தமிழ்நாட்டிற்கே நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கும்படியா ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படின்னா இவ்வளவு பேரா
ஆச்சரியமா இருக்கே. 17வது அதிகாரத்திற்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பனியும் மழையும், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். திரும்பவும் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் கேட்கப்பட்டது. ஒன்னு முன்மாறி, இன்னொன்னு பின்மாறி. இப்போ 2வது எலியாவை படிக்க போறோம். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், குழந்தைகள், வாலிபர்கள். 1வது எலியா யாரு சொல்லுங்க? இப்பதான் நான் படிச்சோம். எந்த எலியா? அவர் பேர் என்ன எலியா? தீர்க்கதரிசி எலியா, சரித்திர எலியா, பழைய ஏற்பாட்டின் எலியா. 2வது இன்னொரு எலியா. இது அருமையான ஒரு சத்தியம். யார் இந்த 2வது எலியா? யாரு? பைபிள்ல போய் படிக்க போறோம். இது புதிய ஏற்பாட்டில் வந்த எலியா. இந்த எலியா யாருன்னு சொன்னா, இவரை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால், தீர்க்க தரிசன எலியா. 1வது எலியா சரித்திர எலியா, the historical Elijah. 2வது எலியா the prophetic Elijah. இவர் யாருன்னா தீர்க்கதரிசியாகிய எலியா. வாங்க வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 17. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க போறோம். ஒரு நிமிஷம். அவன் எலியாவின் ஆவியும் வல்லமையும் உடையவனாய். இதை நல்லா யோசிக்கணும் நீங்க. இவர் எலியா திரும்பவும் அதே எலியாவா வரல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குட்டி ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா மாதிரியே அந்த அம்மா இருக்கும். திடீர்னு போறப்ப கருப்பு எம்ஜிஆருங்கிறாங்க ஒருத்தர். தயவுசெய்து வெளியே போய் பாஸ்டர் எம்ஜிஆர் பத்தி பேசினாருன்னு சொல்லிடுறாரு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கருப்பு எம்ஜிஆர்னா என்னது? எம்ஜிஆர் போலே குணமுடையவர், ஆனா அவர் ஒயிட், இவர் பிளாக். இவர் 2வது எலியா யாருன்னா, அவர் எலியா கிடையாது, இவர் இன்னொருத்தர். ஆனா எலியாவை போல 2 காரியங்கள் சிறந்து விளங்கினார். எலியாவின் ஆவியும், சொல்லுங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? வல்லமை. யாருங்க எலியாவின் ஆவியோடும் வல்லமையோடும் வந்தவர்? இவர் இயேசுசாமிக்கே வழிவகுத்தாரா? சரி, இன்னும் ஆழமா சத்து கிளீனா படிச்சிடலாமே. வேதத்தை படிக்கிறப்ப சந்தேகமே வரக்கூடாது. இப்ப வாசிங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்போ 3 வசனங்களை வாசிச்சோம்னா, அவர் பேரு அந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம், தொடர்ந்து 3 வசனத்துல அவர் பேர் வருது. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. சரி, ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கணும் பெரியவர் யாவனும். இப்போ 12வது வசனத்துக்கு வாங்க. இங்க யோவான் ஸ்நானகன் போட்டிருக்கு. 12வது வசனத்துல என்ன பேரு? போதும். 12வது வசனத்திலையும் யோவான் ஸ்நானகன். 13வது வசனத்துக்கு வாங்க. 13வது வசனம். ஒரு நிமிஷம். 11வது வசனத்துல யோவான் ஸ்நானகன், 12வது வசனத்துல யோவான் ஸ்நானகன், 13வது வசனத்துல யோவான். இது யாருப்பா? இன்னும் ஒரு வசனம் 14க்கு வாங்க. கிளீன் ஆயிரும். வருகிறவனாகிய எலியா யாரு? இவன் தான். யார் இந்த இவன்? யார் இந்த எலியா? யார் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்த தீர்க்க தரிசன ரீதியாய் வந்த எலியா? பாஸ்டர், இவர் பேர் என்னங்க? யோவான் ஸ்நானன். என்ன அருமையா இருக்கு. இப்போ என்ன செய்யறோம்? மத்தேயு 17க்கு வாங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஐயா, எலியா வரணும்னு சொல்றாங்களே, எங்களுக்கு டவுட்டா இருக்கு. நீங்க தான் அந்த எலியாவா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எலியா வருவாருங்க. அவர் சீர்படுத்துவது உண்மைதான். அடுத்த வசனம். ஆனாலும் எலியா வந்தாயிற்று.
அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். அப்ப இந்த எலியா யாரா இருக்கும்? இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துடலாம். 13வது வசனத்தை வாசிங்க. இதுல எந்த சந்தேகம் கிடையாது. இரண்டாவது எலியா யாருங்க? சபையார் சொல்லுங்க, திட்டவட்டமா சொல்லலாம் வேதத்தின் அடிப்படையில். யாரு இரண்டாவது எலியா? இவர் எந்த ரீதியில இவர் எலியாவா இருக்கிறாரு? தீர்க்க தரிசன ரீதி. எலியாவின் ஆவியும் வல்லமையுடையவர். முதல் எலியாவுக்கு 3 எதிரிகள், 3 சத்துருக்கள். அவங்க பேரை திருப்பி சொல்லுங்க. ஆகாப், யேசபேல், பாகால் தீர்க்கதரிசிகள் 450, தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள் 400, மொத்தம் 850. இவருக்கு புதிய ஏற்பாட்டில் வந்த தீர்க்க தரிசன எலியாவுக்கும் 3 எதிரிகள். அங்கேயும் ராஜா ராணி இன்னொரு கூட்டம், இங்கேயும் 3 எதிரி. சீக்கிரமா வாசிடலாம், நேரம் இல்லை நமக்கு. படிக்காமையே நீங்க சொல்லுவீங்க முதல் எதிரி யாரு இவருக்கு. அழகா சொல்லிட்டீங்களே. வாங்க மார்க்கு 6ஆம் அதிகாரம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை சத்தமா உரத்த குரல்ல வாசிங்க. ஆஹா. ஏரோது ராஜா சரி. அப்ப அவருக்கு என்ன கோபம் வந்துருச்சு? 25வது வசனத்துக்கு வாங்க. 25. யோசிச்சு பாருங்க. தலையை வேணும்னு கேட்குறாங்க. முத இவர் தலையை சீவி தலையை எடுக்கணும்னு விரும்பினவர் ராஜா. அவர் பேர் என்னது? ஏரோ. ரெண்டாவது இன்னொரு அம்மா இருக்குது. அந்த அம்மா தான் இந்த அருமையான தீர்க்கதரிசி எலியா. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எலியாவுக்கு சத்துரு. அந்த அம்மா பேர் என்ன? 17வது வசனத்தை வாசிங்க. 17. ஏரோதனுடைய மனைவியின் பெயர் என்ன? நீங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா பைபிள்ல இங்க வேற மாதிரி போட்டிருக்கு. அவரு மனைவி இல்லாம யாரு மனைவி? அது யாரு? சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியா. அதனாலதான் பாபிலோன் அவளை விட்டு வெளியே வா. அருவருப்புகளின் தாய். சரி, தாய்னு சொன்னா அதுக்கு மகள் இருக்கு, பாபிலோன் சொன்னா அதுக்கு மகள் இருக்கு. உங்க பாஸ்டர் அருமையான தீர்க்க தரிசன வரமுடையவர். அவர் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் உங்களுக்கு சொல்லி தருவார். ஏரோது, 2வது ஏரோதியால், 3வது இன்னொரு சத்துரு எலியாவுக்கு. இதை கண்டிப்பா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். யார் அது? 22வது வசனத்துக்கு வாங்க. ஏரோதியாலின் குமாரத்தி. ஆஹா. சபையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இல்லைன்னா குமாரத்தி நடனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சபையில் பாபிலோனின் குமாரத்தி நடனம் ஆடுகிறாங்க. புதுசா என்னென்னமோ வருது, அதெல்லாம் விட்டுறாதீங்க. 3 எதிரிகள். சரி, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம், ஒரு பாரம் என்னன்னா மனம் திரும்புதல், இருதயத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது. இவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம், ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி என்ன? ஒரு வசனத்துக்கு போறோம். என்ன? சத்தமா சொல்லுங்க. அழகா இந்த சபையில் எல்லாரும் எவ்வளவு அழகா பைபிள் சொல்றீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கல்லடியான் கோணம் திருச்சபைக்கு வரணும்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இங்கே நான் பக்தியை பார்த்துருக்கிறேன், இந்த காணிக்கை செலுத்துறதை பார்த்துருக்கேன். என் வாழ்நாள் முழுமையாக அதை நான் மறக்க முடியாது. சரி, இப்போ இவர் கொடுத்த அந்த ஊழியத்தை படிக்க போறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னைய வச்சிருக்கிறார். மணி இப்பவே 12:30 ஆயிடுச்சு. ஐயோ, இன்னொரு எலியா வேற இருக்குதா? எவ்வளோ நேரம் பேச போறார்? கவலைப்படாதீங்க.
நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் உங்கள் புளியோதரையும் எலுமிச்சை மரத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வாங்க படிக்கலாமா? நல்ல சீக்கிரமாக ரத்தின சுருக்கமாக படிக்க போகிறோம். மூன்றாவது எலியா. முதல் எலியா ஹிஸ்டாரிக்கல் எலியா, சரித்திர எலியா. இரண்டாவது எலியா தீர்க்க தரிசன எலியா, தி ப்ரொஃபெட்டிக் எலியா. மூன்றாவது எலியா யார் அப்படின்னா தி அப்போகலிப்டிக் எலியா, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எலியா. கடைசி காலம் யாருங்க இந்த மூன்றாவது எலியா? முதல் எலியா புரியுது, சரித்திரத்தில் வாழ்ந்த உண்மையான மெய்யான தேவன், கர்த்தரை தெய்வமாக காண்பித்த தீர்க்கதரிசி, கர்மேல் பர்வதத்திலேயே அக்கினியை இறக்கினவர். இரண்டாவது யோவான் ஸ்நானகன், இயேசுவுக்கு முன்னோடியாக முதலாம் வருகைக்கு ஆயத்த பண்ணி வழியை காண்பிச்சவர். இப்ப நல்லா நீங்க சொல்லுங்க, மூன்றாவது எலியா யாருங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா. யாரு மூணாவது எலியா? நல்ல பக்தியோட சத்தமா உரத்த குரல்ல சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு காலையில வர்றப்போ பெண்கள் நீங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அந்த கண்ணாடி முன்னாடிக்கு நீங்க நிக்கிறப்போ ஒரு ஆளை பார்த்தீங்க தெரியுமா? அதுதாம்மா மூணாவது எலியா. இதுல ஒரு ஸ்பெஷல் கூட்டம் கடைசி காலத்தில் இருக்கும். யார் அந்த மூணாவது எலியா? விஜிலா தான் அந்த மூணாவது எலியா. கெத்சியால் அம்மா தான் அந்த மூணாவது எலியா. ஐயா மனுவேல் தான் அந்த மூணாவது எலியா. ஐயா லாசரு மூணாவது எலியா. ஐயா சாமுவேல் மூணாவது எலியா. எனக்கு அன்பாக தேனை கொடுத்த ஆபிரகாம் ஐயா தான் அந்த மூணாவது எலியா. நீங்கெல்லாம் எலியாவா இருக்கிறீங்களா? கழுங்கடியிலிருந்து வந்த விஜயானந்த் தாயா உங்க பாஸ்டர் தான், அவர் அந்த எலியாயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எலியா இருக்கிறோமா எலியாவா இருக்கிறோமா? எல்லாம் சுண்டெலியா தான் இருக்கிறோம். எலியா மீதமான திருச்சபையில எலியா யாரு? கடைசி காலத்துல பகிரங்கமாக ஆண்டவருடைய ஆவியும் வல்லமையும் நிறைந்தவர்களாக யார் இருக்க போறோம்? இன்னைக்கு அதை கொடுத்து படிச்சுட்டு முடிக்க போறோம். இவங்களுக்கு 3 சத்துரு. முத ஆளுக்கு ஆகாபு, எசபேலு, பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிர தீர்க்கதரிசிகள் 450, 400, 850. இரண்டாவது ஏரோது, ஏரோதியாலின் குமாரத்தி. மூன்றாவது இருக்கக்கூடிய மீதமான திருச்சபையில் விசேஷமான 1,44,000 பேர். இவங்க தான் இந்த ஊழியத்தை பிரசங்கம் பண்ணி எலியாவின் ஆவியும் வல்லமையும் யோவான் ஸ்நானனுக்கு அருளப்பட்ட இந்த அக்னிமயமான அருமையான அபிஷேகத்தை இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை தான் இந்த மீதமான திருச்சபைக்கு விசேஷமா 1,44,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு இவங்க தான் கல்லடியான் கோணத்தில் 1,44,000 பேர்ல நீங்க எல்லாரும் அதுல அங்கத்தினரா இருக்கணும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நமக்கு 3 எதிரி. அம்மாமார்கள் சொல்லுங்க, உங்க எதிரி யாருங்க? சொல்லுங்க, உங்களுக்கு யாரு எதிரி? அந்த பக்கம் பார்க்காதீங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் எதிரி? சொல்லுங்க. ஆண்கள் யார் உங்களுக்கு எதிரி? கரெக்டா சொல்றீங்க. 3 எதிரி நமக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வாங்க சீக்கிரம். 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் 3 எதிரிகள். போதும், இதுதான் முத எதிரி. இவர் பேர் என்ன? வலு சர்ப்பம். நீங்க சொல்லுங்க, இந்த வலு சர்ப்பத்திற்கு வெளிப்படுத்தின 12ல் 2-3 பேர் இருக்கு. பிசாசு என்னும் சாத்தான். இன்னொன்று இருக்கு, பழைய பாம்பு. சாரோன் எபனேசனுடைய சகோதரிகள் எவ்வளவு அழகா. நீங்களும் பாஸ்டராமா? இல்லை. ஐயா லாசரையா, எப்படி வளர்த்துருக்கிறீங்க உங்க பிள்ளைகளை? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இப்படிதான் இருக்கணும் கடைசி காலம். நீங்கெல்லாம் எலியாமா? நீங்கெல்லாம் எலியாக்கள். கடைசி காலத்தில் வைராக்கியமா நிற்கணும் ஆண்டவருக்காக. இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரி,
வலு சர்ப்பம், ரெண்டாவது இன்னொரு எதிரி அதுல இருக்கு பாருங்க. 3 எதிரி இதுலயே இருக்குங்க. சொல்லுங்க. போதும். மிருகம். ஒன்று யாரு? சாத்தான். ரெண்டாவது மிருகம். இந்த மிருகத்தை குறித்து 4 அம்சங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, மிருகம்னு சொன்னா இது ஒரு ராஜ்யம், அது ராஜ்யபாரம், இல்லாட்டி ஒரு செயல்முறை. கிங்டம் ஆர் சிஸ்டம். இது எதுன்னா போப்பமா இருக்கு. அதான் படித்தோம், முதல் நாள் படித்தோம். கேட்டின், அவன் பேர் என்ன? கேட்டின் மகன் பாவ மனுஷன், மேன் ஆஃப் இனிக்விட்டி, லாலெஸ்னஸ். கேட்டின் மகன் இந்த மிருகம், இது ஒரு பவர். இந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் உண்டு, இமேஜ் டு தி பீஸ்ட். இதுதான் ஃபால்ஸ் வர்ஷிப், ஞாயிறு ஆசிரிப்பு. சரி, இந்த மிருகத்திற்கு ஒரு இலக்கம் உண்டு, நம்பர் இருக்கு. இன்னொன்னு, இந்த மிருகத்திற்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. முத்திரை இருக்கு. கடைசி காலத்தில் வலு சர்ப்பம், மிருகம், இன்னொன்று. இதைத்தான் நம்ம ரொம்ப போராடணும், இப்போ போராடிக்கிட்டு இருக்கணும். சொல்லுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் அப்பவும் இருந்தால் இப்பவும் இருப்பான். இப்போ நம்ம அருமையான ஒரு சத்தியத்தை படித்து 7 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். கரெக்டாக நான் 7 நிமிஷம், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆழமான சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 3வது வசனத்தை இப்போ வாசிக்க போறோம். ஏசாயா 40:3 படிங்க. ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். இப்போ 3வது வசனத்துக்கு வாங்க எல்லாரும். 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள். சரி, இது ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா முன்கூடுறாரு பாருங்க. இது எங்க நிறைவேறிச்சு சொல்லுங்க பாப்பா. கர்த்தருக்கு வனாந்திரத்தில் வழியை ஆயத்தப்படுத்தினவர், அவர் பேர் என்ன? சரி, அருமையா சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இயேசு சுவாமி எந்த வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு? கரெக்டா சொல்லுங்க. 30 வயசுல ஞானம் முழுக்கு பெறுறாரு. எத்தனை வயசுல இந்த ஊழியத்தை முடிக்கிறாரு? 33. அழகா சொல்லிட்டீங்க. இப்ப சரித்திர ரீதியா ஒரு கேள்வி கேட்க போறேன், படிச்சு நம்ம முடிக்க போறோம். எந்த காலகட்டம், எந்த வருஷத்தில் சரித்திரத்தில் இயேசுசாமி ஞானம் முழுக்கு பெற்றார்? கிபி 2300 ராப்போல் உங்களுக்குலாம் தலைகளாக தெரியும். 70 வாரம் படிச்சிருக்கிறோம். 7 வாரம், அடுத்தது 62 வாரம், கடைசியா 1 வாரம். அந்த வாரத்தின் மத்தியில் மேசியா சங்கரிக்கப்படுவார். வாரத்தின் மத்தியில். அதுதான் 33 வயசு ஆயிடுச்சு. ஸ்தேவான் எந்த வருஷத்தில் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 34 கி. இப்போ நான் ஒரு கேள்வி, இயேசு சுவாமி ஞானம் முழுக்கு பெற்ற வருஷம் சொல்லுங்க, சீக்கிரமா படிக்கணும் ஐயா, சத்தமா சொல்லுங்க ஐயா. சரி, இப்போ நம்ம படிக்க போறோம் ஒரு காரியம். 2 வாலிப பசங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணணும். ஐயா நீங்க வாங்க பிரதர். நன்றி. ஆன்லைன்ல போறதுனால கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஞானம் முழுக்கு பெற்ற மாத்திரத்தில் அவருக்கு அருமையான ஒரு தலைப்பு, அருமையான ஒரு பெயர் சூடப்படுகிறது.
அவரை என்னன்னு அழைக்கிறாங்க? மேசியா. மேசியா என்று கிறிஸ்து இயேசு. இப்போ நம்ம சபையில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஊழியத்திற்கு சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன்ல நான் லாக்கா இயக்குனராக இங்க வந்திருக்கிறேன். ஒரு அருமையான 3வது எலியாவின் ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்க போறோம். பாஸ்டர் முன்னாடி வந்துருங்க. இந்த சபையில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க தயவுசெய்து. இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, இந்த வருஷத்து மாத்திரம் இல்லை, இந்த சபையில் யார் யாரெல்லாம் முன்னாடி எல்டரா இருந்தீங்களோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்டரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எல்டரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த சபையில் யார் யாரெல்லாம் எல்டரா வேலை செஞ்சீங்க எல்லாரும் முன்னாடி வாங்க, தயவுசெய்து முன்னாடி வாங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை உங்களுக்கு தரப்போகிறார். வாங்க பாஸ்டர், நீங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஐயா எல்லாரும் முன்னாடி நில்லுங்க. ஐயா ஐயா அதை பிடிச்சிங்க, அப்படியே போங்க. ஐயா வாங்க, பின்னாடி பின்னாடி. ஐயா வாங்க, உள்ள போயிருங்க, அப்படியே உள்ள போய்க்கலாம் 2 பேர். இதை கொஞ்சம் ஐயா ஆபிரகாம் ஐயா இங்க வாங்க, ஒரு நிமிஷம். வனாந்திரத்தில் ஒரு குரல் கேட்டது. அது யாருடைய குரல் சொல்லுங்க? யோவான் ஸ்நானன். எந்த வருஷத்துல கேட்டுச்சு? 27. பியூட்டிஃபுல். தேங்க் யூ so much. Praise God. God bless you. இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2027 இயேசு சுவாமி ஞானமுழுக்கு மேசியா ஞானமுழுக்கு பெற்று அடுத்த வருஷத்துல எத்தனை வருஷம் ஆக போகுது சொல்லுங்க? 27 வாங்கிட்டு போயிட்டார், ரைட்டுங்களா? 27 தான் வாங்கினார், 31 தான் மேலே போறாரு. அப்போ அடுத்த வருஷம் இயேசுசாமி ஞானமுழுக்கு பெற்று எத்தனை வருஷம் ஆக போகுது? 2000 வருஷம். அருமையா சொல்லிட்டீங்க. எப்படி ஆண்டவர் வனாந்திரத்தில் ஒரு குரல் கொடுத்து இயேசுவின் முதலாம் வருகையை துரிதப்படுத்தினாரோ, இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வரைக்கும் உலகளாவிய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைமையிலிருந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்டும் நம்ம ஒன்று சேர்ந்து அடுத்த ஒரு வருஷம் அப்படின்னா, இயேசுசாமி அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், 6 மாதம் கழிச்சு வரலாம். இயேசுசாமி எப்போ வர்றாரு அப்படிங்கிறது பெருசு கிடையாது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம சபை ஒன் வாய்ஸ் 27 இங்க பாக்குறீங்க நீங்க, எல்லா அட்வென்டிஸ்டும் சேர்ந்து ஒரே குரலில் 2027 செப்டம்பர் மாதம் வரைக்கும் எல்லாரும் ஊழியம் செய்து ஒரு குடும்பம், நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு அங்கத்தினரும் நீங்க ஒரு ஆளை இந்த சபைக்குள்ள கூட்டிட்டு வரணும். ஐயா உங்க சபையில் இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 70-80 பேர் இருப்பீங்களா? 80 பேர். அடுத்த வருஷம் டபுள் ஆகணும். ஒரே குரல் வனாந்தரத்தில் முதலாவது வருகையை துரிதப்படுத்தினது போல கடைசி நாட்களில் கல்லடியான் கோணம் திருச்சபை நீங்க எல்லாம் ஒரே குரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே மாதிரி பேசுறதா? ஒரே குரல்னா என்ன அர்த்தம்? ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு ஒருங்கிணைந்து. எல்டர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் வேலை செஞ்சு 40 வருஷம் ஆகும். இப்போ 39 வருஷம் முடிஞ்சு 40 வருஷம் இந்த சபை எதுக்கு வச்சிருக்கிறார்? ஏன் இயேசு இன்னும் வரல? நம்ம இயேசுவை போல மாறல. ஆகவே இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்றைக்கு கல்லடியான் கோணம் திருச்சபைக்கு ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல இருந்து, டிவிஷன்ல இருந்து, சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன்ல இருந்து ஒரே குரல் 27. அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பாஸ்டர்ட்ட நைட்ல, நம்ம நைட்டு நேற்று படுக்கிறப்ப எத்தனை மணி பாஸ்டர்? 1 மணிக்கு மேலே 1 மணி வரைக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தை குறித்து பேசினோம். 1 மணி
இன்னைக்கு காலையில் ஒரு சபைக்கு நான் போயிட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டு என்னோட வேலை, நான் யார் அப்படின்னு சொன்னால் என் பேர் முக்கியம் கிடையாது. நான் தமிழ்நாட்டிற்கு சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியனுக்கு இவாஞ்சலிஸ்ட், 38 மாவட்டங்களுக்கு நான் ஒரு சுவிசேஷகன், தேவனுடைய ஊழியக்காரன். 22 மாவட்டத்தை முடிச்சுட்டு இது 23வது மாவட்டம். இன்னும் 15 மாவட்டத்துக்கு நான் போகணும். தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டங்களிலும் நம்ம வெறும் 1,39,000 பேர் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 8.53 கோடி, 8.5 கோடி மக்களுக்கு யார் சொல்கிறது? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினார்? முதல் எலியாவை போல, 2வது எலியாவை போல, 3வது எலியாவாக என்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க, வெக்கப்பட வேண்டாம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாரையும் இப்போது ஒரு பாடல் ஒன்று பாட போகிறோம். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட. சிங்கிங் குரூப் அப்படியே கொஞ்சம் ஆரம்பிங்க பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு கல்லடியான் கோணத்தில் அருமையான ஊழியம் ஒன் வாய்ஸ் 27 ஜெனரல் கான்ஃபரன்ஸ்லேருந்து KK டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கிறது. என்ன ஒரு அருமை! நீங்கள் எல்லாரும் ஆவியில் நிரப்பப்பட்டு எலியாவாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் எலியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆவியில் நிரப்பி. யார் தெரியுமா இந்த சத்தியத்தை முடிப்பா? எலன் ஒயிட் அம்மா சொல்றாங்க, சபையார், விசுவாச பிள்ளைகள் தான் இந்த ஊழியத்தை முடிக்கணும். பாஸ்டர், நாங்கள் முடிக்கவே முடியாது. ஹோல் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 200 பேர் தான் இருக்கிறோம். பாஸ்டர், நாங்கள் எப்படி போய் சொல்றது? ஒரு இவாஞ்சலிஸ்ட் 38 மாவட்டத்துக்கு நான் எப்படி போய் சொல்றது? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எலியாக்கள் நிற்கிறாங்க பாருங்க. எலியாக்கள், ஐயா உங்களை எல்லாம் ஆண்டவர் எலியாக்களாக இன்னைக்கு அபிஷேகம். இது பாரமான ஊழியம். இந்த சபை போதகர் எலியாவின் ஆவி அக்கினி உங்கள் மேல் இன்றைக்கு இறங்குகிறது. யூ ஆர் an Elijah இன் கல்லடியான் கோணம். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த பாட்டை தயவு செய்து போடுங்க. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுது. அந்த பாட்டை பாடலாமா? தெரியுமா எல்லாருக்கும்? வாசி பாடுங்க. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. தேவன் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். நீதிபரன் இயேசுவும் அவருடன் வந்தார். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், கள்ள மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், ஆட்டுக்குட்டியானவர் முன்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த தெய்வீக ஆராதனையின் வேளையில் எங்கள் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசின நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, மூன்றாவது எலியாக்களாய் கர்த்தர் இந்த நாளில் எங்களை அபிஷேகித்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என் தகப்பனே, ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் கர்த்தர் திருச்சபையாகி எங்களுடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறீர் என்ற உன்னத சத்தியத்தை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. எங்கள் முழு திருச்சபையையும் கர்த்தருடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்களும் மூன்றாவது எலியாக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தத்தை போல வனாந்தரமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்காக ஒரே சத்தமாய் ஒன் வாய்ஸாய் நாங்கள் எழும்பி பிரகாசித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் வந்து பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் எலியாவின் ஆவி இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எலியாக்களாய் மாற்றப்பட, எங்கள் இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக திருப்பப்பட, இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் மீண்டும் கட்டப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. என் தகப்பனே, உம்முடைய ஆவியை அளவில்லாமல் எங்களுக்கு தாருங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மீது நிரப்புங்கப்பா. பரலோகம் கல்லடையான்கோணம் திருச்சபையை கண்ணோக்கி பார்க்கிறது தகப்பனே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பொழியப்பட்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்களை அபிஷேகித்த இந்த அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த திருச்சபை நிறைவேற்ற வேண்டிய ஊழிய பணியை கர்த்தர் நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்க வல்லமையின் கரம், உங்க கிருபையின் கரம், உங்க தயவின் கரம் எங்களை அபிஷேகித்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவன் மீதும் நிரட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வருடம் எங்க திருச்சபை செய்ய நினைக்கிற ஊழியத்தை எங்களுக்குள்ளாக இருக்கிற பாகுபாடுகள் உடைந்து, எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சிந்தைகள் உடைந்து, மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்துக்குள்ளும் கிரியை செய்து நாங்கள் ஒன்றிணைந்து இந்த ஊழியத்தை முடிக்க ஆவியானவர் வல்லமை தர வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதால் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல என் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமின்றி ரட்சித்து ஏற்றுக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் ஆலோசனையும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் விசேஷமாக மூன்றாவது எலியாக்களாகிய விசேஷ கூட்டத்தாராகிய கல்லடியான்கோணம் திருச்சபையார் விசுவாச குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.